எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 62 சீரிஸ் ஸ்ப்ளைசிங் மெஷின்ல எப்படி எலக்ட்ரோட மாத்துறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பேஜ் பட்டன் இருக்கும். இத நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா மெனுக்குள்ள போகும். இதில 4வது மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 பேஜ் இருக்கு. இதில பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே பிரஸ் பண்ணிட்டே வாங்க. டவுன் பட்டன் பிரஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, ரீப்ளேஸ் எலக்ட்ரோட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆகுங்க. என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் பண்ற மாரி இருக்கும். இந்த ப்ரொசீஜர்லாம். ஃபர்ஸ்ட்டு மிஷின வந்துட்டு பவர் ஆஃப் பண்ண சொல்லும். செகண்ட் எலக்ட்ரோட் ரிப்ளேஸ் பண்ண சொல்லுது. 3வது வந்து மிஷினை பவர் ஆன் பண்ண சொல்லுது. ஸோ எப்படி பவர் ஆஃப் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோ பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மிஷின் வந்து பவர் ஆஃப் ஆகிடும். பவர் ஆஃப் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு எலக்ட்ரோடை நம்ம வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ பண்ணதுக்கப்புறம் மிஷினை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஸ்டெபிளைஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்டெபிளைஸ் எலக்ட்ரோட்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து ஃபைபர் லோட் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரைட் சைட்லேயே லெஃப்ட் சைட்லேயும் ஃபைபர் லோட் பண்ணிட்டோம். லோட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்ப்ளைசிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஸ்டெபிளைஸ் எலக்ட்ரோட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஸ்டெபிளைஸ் எலக்ட்ரோட பொறுத்தவரை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபைபரை வந்துட்டு ஒரு 47 டைம்ஸ் வந்து ஸ்ப்ளைஸ் பண்ணி ஸ்டெபிளைஸ் பண்ணும். ஸோ இதுதான் அந்த ப்ரொசீஜர். இப்போ பார்த்தீங்க ஸ்ப்ளைசிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 44 ஸ்ப்ளைசிங் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆகும். நம்ம எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்ப்ளைஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிளைஸ் எலக்ட்ரோட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் காலிப்ரேஷன் பண்ண சொல்லுது. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா வழக்கம் போல் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃபைபர் லோட் பண்ணிவிட்டு நம்ம என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆர் காலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இதில் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பொசிஷனில் வச்சு ஃபைபரை வந்து ஆர்க் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர் கால்குலேஷன் போயிடுச்சு. ஸோ பவர் குட் அண்ட் பொசிஷன் குட். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரோட மாற்றினது வந்து ஓகே. சப்போஸ் வந்து பவர் நாட் ஓகே அப்படின்னு இருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ஃபைபரை மறுபடியும் லோட் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு ஏர் காலிப்ரேட் ஆகிட்டு ஸோ இந்த மாதிரி இந்த பேஜ் வந்துருச்சு அப்படின்னா ஸோ எலக்ட்ரோட் ரீப்ளேஸ் பண்ணது ஓகே. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். தேங்க்யூ.